சிபிஐ அழைத்து விசாரிக்க இப்ப அவர் ஒன்னொன்னா பேசுறப்போ அப்பதான் தெரியுது காவல்துறைக்கு மட்டும் பங்கல்ல, அதை விட அதிகமான பங்கு தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து சினிமாவில் நடிச்சு ஊழலே தான் ஒன்று மாற்றி ஒன்று, பல்டி ஊழல் காலில் விடுறது இப்படியே வாழ்ந்துட்டு இன்னைக்கு திடீர்னு அதிமுகவை இருந்திருந்தாப்புல ஊழல் கட்சி, திமுகவுக்கு ஈக்குவல் தான் அதிமுகவும் ஊழல் கட்சின்னு பேசுறப்போ கோவம் வருமா வராதா? அவருடைய படத்துக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்த ரசிகர்கள் மாநிலத்தை நீங்க அடமானம் வச்சு மாநிலத்துடைய எக்ஸ்பென்ஸ்ல நீங்க உங்க ரசிகர்களுக்கு அரசியல் கத்து கொடுப்பீங்க, நீங்க அரசியல் கத்துக்குவீங்க. என்ன மாதிரி இப்பதான் எங்களுக்கு வருது, எங்களை நீங்க சீண்டி பாக்குறீங்க. எங்கள் பொதுச் செயலாளருங்காட்டியும் இவ்வளவு தூரம் ஜென்டிலா ஒரு கௌரவத்தோட விமர்சிச்சிருக்கார். இந்நேரம் திமுகவா இருந்ததுன்னு வைங்க, he is not at all a leader. He is really an actor still. And my leader, Edapadiyar, is the real hero. நீங்க பாத்தீங்களா மதுராந்தகத்துல பிரைம் மினிஸ்டர் வந்தப்ப இருந்த மீட்டிங் எப்படி இருந்தது தெரியுமா? யாருடைய தலைமையில இந்த கூட்டணி அமைதி நினைச்சிருக்கீங்க? திமுகவுக்கு வேண்டிய ஊடகங்கள்லாம் இல்ல டெல்லிக்கு அடிமை. அடிமையா இருக்கிறது நீங்கப்பா, நீங்க தான் போய் டெல்லியில பப்பு கிட்ட தான் போய் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. சம்பந்தம் இல்லாம ஒரு கட்சியை நம்ம விமர்சனம் செய்துகிட்டு இருக்கோம், எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கோம். அதிமுக அவங்க களத்திலேயே கிடையாது. நம்மளுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுக. ஆதவ அர்ஜுனாவை எல்லாம் ஒரு ஆளாவே நான் நினைக்கல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் மேம். வணக்கம் அப்பர்ணா. ரொம்ப நாள் ஆச்சு பேசி. இன்னைக்கு பேசிடுவோம். ஓகே, பேசிடுவோம். விஜய் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது தமிழகத்துல அரசியல் களத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் தான் சமீபத்துல ஒரு மேடையில பேசியிருந்தாங்க. கடைசியில ஈரோட்ல பேசியிருந்தாரு. அதற்கு பிறகு இப்ப செயல் வீரர்கள் கூட்டம் தாவேகா சார்பில் அமைச்சு பேசியிருந்தாங்க. இதுவரைக்கும் அதிமுகவை விமர்சிக்காத தமிழக வெற்றி கழகமோ இல்லை விஜய் அவர்களோ அந்த மேடையில ஒரு விமர்சனம் செய்யறாரு. அதற்கு அதிமுகவினர் ஒரு எதிர்வினை ஆற்றுறாங்க. கடுமையான சொற்களை சொல்லி நார்சிசிஸ்ட் அப்படிலாம் சொல்றீங்க விஜயை. அதற்கு பிறகு நேற்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரஸ் மீட்ல விஜய் அவர்களை விமர்சித்து பேசுறாரு. 41 பேர் இறந்தப்ப எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுகவினுடைய நிலைப்பாடே அந்த நேரத்துல விஜய்க்கு ஆதரவா இருந்தாங்க, இப்ப எதிர்க்கிறாங்க, மாறி மாறி பேசுறாங்க, முன்னுக்கு பின் முரணா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. எப்படி பாக்குறீங்க? எங்க இருந்து ஆரம்பிக்க போறீங்க இதை? அதாவது நாங்க ஆரம்பிச்சு நாங்க பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கோம். இடையில கேட்கப்படுற கேள்விகளுக்கு எங்கள் தலைவர் உண்மையாக என்ன தோன்றுகிறதோ அதை பதிலா சொல்றாரு. நியாயமா தான் எப்பவுமே பேசுவாரு. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் நாங்க காப்பாத்தணும்லாம் காப்பாத்தல. ஆனால் எங்கள் தலைவர் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன அந்த கருத்து தாவேகாவுக்கு அப்பொழுது நிச்சயமாக ஆதரவாக இருந்தது. அப்ப உடனே பாக்குறப்போ என்ன தோணி இருக்கு, அதை போய் உடனடியா விஜய் விட்டுட்டு ஓடிட்டாரு, அந்த ஸ்பாட்லயே இல்ல. அப்படியே எல்லாத்தையும் தொண்டர்களை தன்னை பார்க்க காத்து கிடந்த அந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய அபாயத்தில் 41 பேர் உயிரிழக்கிறது உலக அளவுல ஒரு இதுதான் முதல் முறையாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப விட்டுட்டு குறைந்தபட்சம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இதே எங்களுடைய பொதுச் செயலாளராக இருந்தா இறங்கி உள்ள போய் என்னன்னு கேட்டிருப்பாங்க, எங்களுடைய மாவட்ட செயலாளர் யாரா இருந்தாலும். இவர் அது கூட வேண்டாம், பயமா இருக்குன்னா அந்த பேருந்து அந்த பஸ்ஸுக்கு மேல நின்றுகிட்டாவது பைக் வச்சுக்கிட்டு என்ன பாச்சு என்ன நடந்ததுன்னு ஒரு பதைப்பதிப்பு, ஒரு பதட்டம், அடடான்னு நிலைமையோட வீரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணல. அப்படியே 2 கார் மாத்தி திருச்சி ஏர்போர்ட் போயிட்டாருன்னு சொன்னாங்க. அதுல இன்னொன்னு வேற சொன்னாங்க, புஷி ஆனந்த் கூட போனாராம், அவரை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு போன் வந்துதான். உடனடியா அந்த ஸ்பாட்லயே அவரை இறக்கி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் அவரு இது ஒரு ஊடக தம்பி சொன்னதுதான், இப்படித்தான் உள்ளுக்குள்ள பேசிக்கிறாங்க மேடம், இதை வெளியே தெரியாம வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல். ஒரு தலைமை பண்புக்கே ஒரு எதுவுமே இல்ல, தலைமை பண்புங்கிறதே இல்ல. அவரு ஹி ஸ்டில் an actor. அதைத்தான் எங்கள் பொதுச் செயலாளர் அன்னைக்கு என்னன்னா, அன்னைக்கு நடந்த கன்ஃபியூஷன்ஸ் இதையெல்லாம் பாக்குறப்போ போலீஸுடைய அஜாக்கிரதை நிறைய காரணம் இருந்ததாகத்தான் பட்டுது. இதுல போலீஸுக்கும் பங்கு இருக்கு. அதைத்தான் அதாவது ஃபர்ஸ்ட் நடந்தப்போ அதை சொன்னாங்க. நல்லா இப்ப பார்த்தா ஒவ்வொன்றாக வர வர
சிபிஐ அழைத்து விசாரிக்க, இப்ப அவர் ஒன்னொன்னா பேசுறப்போ ஒவ்வொரு உண்மையாக வெளிவர அப்பதான் தெரியுது காவல்துறைக்கு மட்டும் பங்கல்ல, அதை விட அதிகமான பங்கு தாவேக்காவினருக்கு, குறிப்பாக அதன் எதுவுமே தெரியாம அரசியலினுடைய வீரியம், அரசியல்னா பொதுமக்கள் சார்ந்தது, அந்த மக்களுக்கான தொண்டு, அது மக்களை பாதுகாக்கிறது மிக முக்கியம், நாம அங்க முக்கியம் இல்ல அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே புரிபடாம, அரசியலே என்னன்னே தெரியாம இருக்கக்கூடிய அவருக்கு விசிலடிக்கக்கூடிய அந்த சின்ன தம்பிகளும் விஜயும் அதே மனம் போக்குலதான் இருக்காருன்னு தெரியுது. அப்படி தெரியறப்போ அப்படி இருந்துகிட்டு தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து சினிமாவில் நடிச்சு ஊழலே தான் ஒன்று மாற்றி ஒன்று, பல்டி ஊழல், காலில் விடுறது, கதறது, இது இப்படியே வாழ்ந்துட்டு இன்னைக்கு திடீர்னு அதிமுகவை இருந்திருந்தாப்புல ஊழல் கட்சி அப்படிங்கறத அவரு சொன்னப்போ நிச்சயமா எங்களுக்கும் கோபம் வரும்ல. எவ்வளவு நாள் நாங்களும் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வேற. அவங்க அதிமுக விமர்சிக்கும் போது அதிமுக விமர்சனம் செய்யறாங்க, அதை யாரும் எதுவும் சொல்லல. ஆனா இந்த கரூர் சம்பவத்துல அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறி இருக்கு. இப்ப சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போறாரு அப்படின்ற பட்சத்துல எந்த தகவல்களும் கசியல, என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். மேபி நிறைய பத்திரிகைகள்ல வருது. நிச்சயமா அங்க என்னென்னவெல்லாம் தாவேக்காவோட தவறுகள்ங்கிறது கொஞ்ச நாள் ஆகவே நமக்கும் எல்லாருக்கும், நான் கரூர் சேர்ந்த கரூர் சொந்த ஊர் எனக்கு, அங்க எல்லாம் விசாரிக்கிறப்ப இவ்வளவு தவறுகள் நடந்திருக்குதுன்னு தெரியுது. ஒரு புதிதாக ஒரு இளைஞர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வர்றாரு, அவருக்கு அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் சின்ன சின்ன பசங்க, அதுல வாக்களிக்கக்கூடிய வயது வந்தவர்களே ரொம்ப கம்மி, ஓட் போடுறதே அது இந்த பெரும்பாலானவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸே இருக்காது, அந்த அளவுக்கு வயது வராதவங்க. அவங்கள போய் நம்ம எடுத்த உடனே திமுக பண்ற மாதிரி அவங்கள நசுக்கிறதுக்கும் அவங்கள ஒரு கெட்ட அவப்பெயர் உண்டாக்குறதுக்கும் நம்ம அதிமுக அப்படி ஒரு பாணி அரசியலை எப்பவுமே எடுக்கிறது இல்லை. கொஞ்சம் இருக்கட்டும், அவங்கள கொஞ்சம் நம்ம ஒரு ஆதரவா வச்சிருக்கலாம், ஆதரவா கூட சொல்லல, அவருக்கு அந்த சூழ்நிலையை உடனடியா போய் பார்த்தாரு எங்க பொதுச் செயலாளர். பாக்குறப்ப அவங்களுக்கு இந்த இடத்துல போலீஸ் மேல தப்பு, பாதுகாப்பு குறைபாடுகள், பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல போலீஸ். சரி, கூட்டம் அதிகமா வருதுன்னா உள்ள அலோவ் பண்ணிருக்க கூடாது, இவ்வளவு பேருக்கு மேல அங்க போக முடியாதுன்னு சொல்லியிருக்கணும், அதை கூட போலீஸால செய்ய முடியாதா? அதை கூட அந்த ரோட்ல அந்த வேலுசாமிபுரத்துல அந்த சாலையில ஒரு 15,000 பேர் தான் கெப்பாசிட்டினா அவ்வளவுதான் விட முடியும், இவ்வளவு பேருக்கு மேலேன்னு அதை ஒரு முக்கியமான இடத்துல நின்றுட்டு போலீஸ் நிறுத்தி இருக்க முடியாதா? பேரிகேட் போட்டு எல்லா இடத்துலயும் நிறுத்துறாங்கல்ல, ஏன் நிறுத்தி இருக்க முடியாது? அதை செய்யல. அப்படி ஒரு சிம்பிளா முடிச்சிருக்க வேண்டிய விஷயங்களை கூட அவங்க செய்யல அப்படிங்கறத எங்கள் பொதுச் செயலாளர் எடுத்து சொன்னார். இப்போ இவரு என்னமோ தான் ரொம்ப நல்லவர் மாதிரி, இவங்களுக்கு திமுகவுக்கு ஈக்குவல் தான் அதிமுகவும் ஊழல் கட்சின்னு பேசுறப்போ கோவம் வருமா வராதா? அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளும் ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் இருக்காங்க, அது மாதிரியானவர்கள் போட்டு கொடுத்த பரபரப்பு, அதாவது அவர்களாவே ஒண்ணு கிளப்புனாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா 12 15%, அப்புறம் பார்த்தா 21%, அப்புறம் 34 வந்துருச்சுங்க. இனி ஒன்ஸ் களத்துல இறங்கிட்டா நாங்க தான் 44 அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் நமக்கு வேடிக்கையாகவும் வினோதமாகவும், என்னையா இது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் இந்த அளவுக்குமா போகும், அதையும் நம்பிக்கிட்டு சில பேர் பேசுவாங்க. ஐயோ இருக்கும் போல் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு மாயை, இதெல்லாம் அப்படி கிரியேட் பண்ணாங்க. அந்த கிரியேட் பண்ணதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் அது நீடிக்காதுங்கிறதுக்கு தாவேக்கா தம்பி விஜயுடைய இன்றைய நிலை காரணம். இப்ப அவருடைய அந்த பபிள் இருந்தது இல்ல, அது உடைச்சு போச்சு, அந்த வண்ணம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு அது உள்ள இருக்க ஒண்ணுமே இல்லைங்கிறது தெரியுது. அது அந்த நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. காவல்துறை மேல குற்றச்சாட்டு அந்த நேரத்துல பொதுச் செயலாளர் வச்சது, காவல்துறை மேல சொல்ல பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம். அது காரணம் தான். ஆனா இப்ப உங்களால ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கேள்வி அன்னைக்கு கேட்டிருக்கலாமே. அன்னையில இருந்து ஒரு 30 நாட்கள் மௌனம். ஆறுதல் சொல்றது எப்ப வந்தது? அந்த பரபரப்பு, அந்த அன்றைய தினத்துல எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போறதும், அங்க குரல்களும் அவலம், அப்படி ஒரு நிலைதான் இருந்தது. எல்லாம் போக வர பார்க்க எல்லா தலைவர்களும். ஆனா தம்பி விஜய் மட்டும் வரவே இல்லை, தாவேக்கா தலைவர் வரவே இல்லை. சொல்லி விஜய் சொல்லி இருக்கணும்ல, ஆறுதல் சொல்லி இருக்கணும்ல, விஜய் கண்டிப்பா அதிமுக. இப்பதான் எங்களுக்கு வருது, எங்களை நீங்க சீண்டி பாக்குறீங்க, நாங்க அமைதியா இருந்தோம், உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தோம்,
இருக்கட்டும் பார்க்கலாம் அவர் என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம். ஒருவேளை இப்படி நம்ம ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னா கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்றதுக்காக அதிமுக அமைதியா இருந்தாங்களா? அதாவது அந்த இன்டர்பிரிட்டேஷன் நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது வந்து கூட்டணிக்கு வருவார் அதுதான் சொல்லிட்டாங்களே. கூட்டணிக்கு வர்றது வந்து பிகினிங்லயே எங்க அண்ணன் அது வேண்டான்ட்டாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காங்க. அந்த கூட்டணி முதல்ல எடுக்கலாமா வரலாமான்னு பண்றப்போ அந்த கட்சியை பற்றி விசாரித்திருக்கிறார். அப்ப அதுல இருந்து தெரிஞ்சிருக்கு அங்க மாவட்ட செயலாளர்களா யாருக்கு இருக்கிற எல்லாருக்குமே அங்க டாப் டு பாட்டம் யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் சுத்தமா கிடையாது. ஏன்னா புது கட்சி வெறும் விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க, அவருடைய படத்துக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்த ரசிகர்கள் அவங்க வந்து அப்படி இருக்கிறப்போ அவங்கள அதோட நிறைய பேர் வந்து நிறைய வழக்குகள்ல மாட்டினவங்க, நிறைய வந்து தவறுகள்ல சிக்கினவங்க எல்லாம் அவங்க அங்க இருக்காங்க உள்ள. அப்படிங்கிறப்போ இது ஒண்ணும் நம்மளுக்கு வேலைக்காகாது, நமக்கு இது பெரிய அளவுல ஓட் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு இது நல்லா இருக்காது அப்படிங்கறது எங்கள் பொதுச் செயலாளர் அப்பவே முடிவெடுத்தாங்க. இருக்கும். எங்கள் எடப்பாடியாருடைய அந்த சமீபத்திய இன்டர்வியூ பாத்தீங்கன்னா கூட ஆமா அவர் பிரபல நடிகர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய ஃபேன் கிளப் இருக்கு, அதுலயும் நாங்க ஃபேன் ஃபாலோவிங் எக்கச்சக்கம் இருக்கு, அதையும் நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஒரு முதிர்ச்சியான தன்மையுடையதாக ஒரு அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இல்லை. அது வந்து தலைவருக்கே தாவேகா தலைவருக்கே அந்த நிலை இல்லைங்கிறது தான் கரூர் இன்சிடென்ட். அரசியலுக்கு வரும்போதே எல்லாருமே பக்குவத்தோடையும் வரணும். அந்த எண்ணங்கள் வந்த பிறகு தப்பு. நீங்க சொல்ற மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டத்தை அரசியல் மயப்படுத்தி அவங்களுக்கு ஒரு அரசியலை கத்துக் கொடுக்க வந்திருக்காரு அப்படின்னு கூட புரிஞ்சு. அவரு இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 30 வருட காலமா அவர் வந்து இந்த மக்கள் இயக்கம் எப்ப ஆரம்பிச்சாரு, 30 வருடங்களா அவர் வந்து சினிமால இருந்துட்டு இருக்காரு. ஐ திங்க் 2008லயே ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், விஜய் மக்கள் நற்பணி மன்றமோ ஏதோ. அப்படிங்கிறப்போ அதுல இருந்து இவ்வளவு காலமாக அவர்களை பயிற்றுவிக்காமல் இனிமே நான் வந்து இது அட் த காஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட் மாநிலத்தை வந்து நீங்க அடமானம் வச்சு மாநிலத்துடைய எக்ஸ்பென்ஸ்ல நீங்க வந்து உங்க ரசிகர்களுக்கு அரசியல் கத்து கொடுப்பீங்க, நீங்க அரசியல் கத்துக்குவீங்க. என்னம்மா அது ஊடகத்துல இருந்துட்டு நீங்க இப்படி கேட்கறது சரியா? இப்ப வந்து யாரு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரே வந்து 525 பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தார். அவங்க பையன் பாவம் இதே நிலைதான், எதுவுமே தெரியாம விளையாட்டு பையனா இருந்தவரை கொண்டாந்து டபார்னு விட்டு அவரை பிரச்சாரத்துக்கு விட்டு இப்ப என்ன ஆச்சு? விளையாட்டு பையன்களை எல்லாம் வாரிசுகள் என்பது ஒரே காரணத்துக்காக கொண்டு வந்து அரசியல்ல விட்டு அமைச்சர் பொறுப்பு எல்லாருக்கும் பெரிய பெரிய பொறுப்பு கொடுத்து தொழில்துறை, கல்வித்துறை, விளையாட்டு அடுத்த ஜெனரேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அடுத்த ஜெனரேஷனை நீங்க அந்த பையன்கள் அந்த வாரிசுகள் தாங்கள் தயாராகிவிட்டோம் என்பதை தங்கள் செயல்பாடுகளில் காட்டி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் தங்களுடைய பேச்சிலாவது காட்ட வேணும். எண்ணத்துல அறிவுல இங்க இருந்தா தான் பேச்சு வரும். எண்ணம் சொல் அப்புறம் தான் செயல். எண்ணங்கள் நல்லதா இருக்கணும். எண்ணம் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு பக்குவம் இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும் சம்பந்தப்பட்ட துறைகள்ல. இல்ல உங்களுக்கு வந்து அந்த துறை நாலேஜ் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு ஒட்டுமொத்தமான பரந்துபட்ட பார்வை இருக்கணும். தமிழ் சமூகத்தினுடைய உண்மையான இயல்பு என்ன, இந்த சமூகத்துக்கு என்னென்ன தேவை, அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்ம என்னவெல்லாம் பிளான் பண்ணணும். இப்படியெல்லாம் என் சமுதாயத்தை முன்னுக்கு போவேன் நீங்க எந்த தலைவரும் சொல்றது எக்ஸப்ட் எடப்பாடியார். யாருமே இன்னைக்கு வந்து கூட்டணி சேரல. சீமான் வந்து அவங்க அண்ணன் சொல்றது வந்து அவரு வேற மாதிரி சொல்றாரு. அவரு சொல்றதெல்லாம் சில சமயம் வேடிக்கையா இருக்கு. அதாவது ஆடு மாடுகள் வைக்கணும் அதுக்கெல்லாம் கூட வாரிய மாதிரி ஏதாவது கொண்டு வருவாரா என்னன்னு பயன்பா இருக்குன்னு நேத்து ஒருத்தர் பேசினாங்க. அவரு பேசுறாரு, ஆனா அவரு வேற மாதிரி பேசுறாரு. இந்த திமுகவுடைய வாரிசுகள்லாம் வந்து சுத்தமாவே அவங்களுக்கு என்னமா தெரியும், கஷ்டம் தெரியணும், மக்களுடைய பாடுகள் தெரியணும். ஆச்சரியமா இருக்கு. பேசி பேசி வளர்ந்த திராவிட இயக்கத்துல இன்னும் திராவிட மாடல்னு வேற சொல்லிக்கிறாரு. இது இந்த மாடல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால அவங்க எப்படி இருக்காங்களோ அதே போல இவங்க அதை விட மோசம். தாவேகா தமிழக வெற்றி கழகம் வந்து பேர் நல்லா வந்துருச்சு, ஆனா வந்து அவங்க உண்மையிலேயே அவங்க வந்து அவங்களுடைய பொதுச் செயலாளர் பேசுறத கேட்டிருக்கீங்களா? எப்படி வந்து ஒரு தமிழ் ஃபன்னியா இருக்கு அவர் பேசுறது. அவருக்கு சுத்தமா ஒண்ணு இல்ல தமிழ்நாடு தமிழ் தெரியணும். பேசுற தமிழ் எப்படி இருக்கு? வட சென்னையில பேசுறாங்க, எங்க கட்சியில வட சென்னையிலயும் பேசுவாங்க. ஒரு டைலாக் இருக்கு. அதாவது அறிவு முதிர்ச்சி இல்லாம ஏதோ பேசுறதுக்கும்
நீங்க டைலாக்ட் பேசலாம், ஸ்லாங் பேசலாம். இப்ப திருநெல்வேலியில ஒண்ணு, கொங்கு நாட்டுல ஒண்ணு, தஞ்சாவூர் பக்கம் ஒண்ணு, வட சென்னையில, தென் சென்னையில எல்லாம் இருக்கு. நான் இல்லை என்று மறுக்கவில்லை, உண்மைதான். ஆனால் அந்த பேச்சிலும் கருத்துக்களின் சாரம் இருக்கு. கருத்துக்கள் வலிமையா இருக்கணும். நீங்க சொல்ல வர்ற விஷயத்த சரியா கடத்தணும். சும்மா அப்படியே மெம்போக்கா எம்பளத்திங்கிறது தப்பு இல்லை. ஆனா எந்த எதுலயுமே வந்து எம்பளத்தின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியல. அவர்களுக்கு வந்து அந்த முதிர்ச்சி இல்லைங்கிறது தான் காட்டுது. நிச்சயமா அவங்க இதுல யாரு வந்து அவ்வளோ ஒரு பண்பா பக்குவத்தோட பேசுறா? எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 கட்சி மாறினவங்க, 2. இவர் வந்து ஊழல் எங்க இருந்து ஒழிப்பாரு? எங்க அதிமுகவுல 9 முறை எம்எல்ஏவா இருந்து சில முறை அமைச்சராகவும் இருந்தவரை தான் நீங்க அப்படியே, அது நாங்க வெளியேற்றப்பட்டவர், கட்சியிலிருந்து வேண்டான்னு சொல்லுவங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. எப்படி நீங்க ஊழலை பத்தி பேசுவீங்க? ஊழலுக்கு தண்டிக்கப்பட்டவர், அது மிக மோசமான குற்றச்சாட்டுகளுக்கு தண்டிக்கப்பட்டவங்களை எல்லாம் கூட வச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க ஊழலை பத்தி பேசுவீங்க? தம்பி விஜய் அவ்வளவு ஊழல் வழக்குகள் இருந்துமே கூட அதிமுகவுல இருந்துட்டு தான் இருந்தாரு. இன்னைக்கு கட்சியினுடைய கட்சி செயல்பாடுகளுக்கு இது வந்து வாதம் அல்ல. இது வந்து அவர் ஒரு கட்சியில் இருக்கிறப்போ கட்சி துரோக நடவடிக்கை வேற. ஒரு சிக்கல்ல சிக்கிக்கிட்டாங்கன்னா அதுக்காக கை விட்டுறாது கட்சி. அவங்க அதுல மறுபடியும் கேஸ் நடத்தி வழக்குகள் நடத்தி அவங்க வழக்குகள்ல விடுதலை பெற்று வர்றாங்க. அதுதான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஊழலே செய்யாதவங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து கட்சி இப்ப கட்சி விரோத நடவடிக்கையில வெளியில போயிருக்காரு இல்லையா? அது வந்து நீங்க அதை ரெண்டையும் உடனே குழப்பிக்க கூடாது. கட்சி அப்படியே கை விட்டுருமா ஒரு பிரச்சனை வந்தோடனே யாரையும்? அதுக்கு என்ன நாங்க என்ன விஜயா நம்ம அப்படியே உயிரே போனாலும் சரி விட்டுட்டு ஓடுறதுக்கு? எங்க தலைவர்கள்லாம் அம்மா காலத்துல இருந்து தலைவர் காலத்துல இருந்து அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. விஜய் வந்து இப்படி கூட வச்சிட்டு இருக்கதே எடுத்துங்க. 3 கட்சி மாறி எங்கேயுமே வாய்ப்பு இல்ல. ஐயா இத்தனை 100 கோடி தரேன், எனக்கு வந்து இந்த பதவி கொடுங்கன்னு ஒவ்வொரு கட்சியிலையும் 100 கோடி, நூற்றுக்கணக்கான கோடிகளை கொடுத்தாங்களா கேள்விப்படுறேன். திமுகல கொடுத்தாங்க, அடுத்து விசிகேல கொடுத்தாங்க, அடுத்து இப்ப இங்கேயும் பண்றாங்க. அப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மாஃபியாக்களை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. 2-3 கட்சி மாறி வந்தவங்களை கூட வச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருமே அவங்களுக்கு வந்து எவ்வளவுதான் படம் இருந்தாலும் நாங்க வந்து ஒரு அரசியல் அதிகாரத்துல இருந்தா தான் எனக்கு சேஃப்டின்னு நினைக்கிறாங்க. அத தாவேகா தலைவர் விஜய் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது வந்து அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவருக்கு அதெல்லாம் இவ்வளவு தூரம் எல்லாம் சிந்திக்க மாட்டார். ஐயோ இப்படி இல்ல, இவன் சரி வந்திருக்கானா செலவு பார்த்துக்கிறான், இவன் வந்திருக்கானா சரி நமக்காக பேசுறான், இவ்வளவுதான் அவர்னால நினைக்க முடியுமே தவிர அவருக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்ம செய்யறது சரியா தவறா, இப்படி தவறானவர்களை உடன் வைத்துக் கொண்டு எப்படி போய் மக்களை நம்ம பாக்குறது? நம்மளுடைய இவ்வளோ ரசிகர்களை இந்த சின்ன தம்பி எல்லாம் நமக்காக உயர விடுறதுக்கு அளவுக்கு இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வழி காட்ட வேண்டாமா? அதெல்லாம் தம்பி விஜய்க்கு தெரியவே தெரியாது. எழுதி கொடுத்த டயலாக அப்படியே உணர்ச்சி உங்க எப்படி கிளைமேக்ஸ்ல பேசுவாரோ அதே மாதிரி, அதை விட கூட வீரியம் கம்மி. கிளைமேக்ஸ்ல இன்னும் பிரமாதமா பேசுவார் கேமரா முன்னாடி. இது வந்து இவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்ச அரசியல். அவரை எங்கள் பொதுச் செயலாளருங்காட்டியும் இவ்வளவு தூரம் ஜென்டிலா ஒரு கௌரவத்தோட விமர்சிச்சிருக்கார். இந்நேரம் திமுகவா இருந்ததுன்னு வைங்க, இப்படி சொல்லியிருந்தா அவங்க வந்து வேற லெவல்ல ரியாக்ட் பண்ணுவாங்க. இது இப்பதான் அரசியலுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, என்ன நடக்கும் அரசியல்ங்கிறதே விஜய்க்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஒருவேளை இதையெல்லாம் பார்த்திருந்தாருன்னா எதிர்கட்சி தலைவர் என்ன பேசினாங்க, அதிமுக எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, இதையெல்லாம் ஒருவேளை அவர் சோசியல் மீடியாவிலயோ நியூஸ்லயோ பேப்பர்லயோ பாக்குற பழக்கம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அதுதான் கால கொடுமை. என்ன பண்றது, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி எல்லாம் வர முடியும். எது பண்ணலினாலும் பரவாயில்ல, அவன் தலைவனா ஏத்துக்கிற ஒரு குணம் அவன் சினிமாவில் நடிச்சிருந்தா போதும். அதனாலதான் வர்றவங்க எல்லாருமே நடிக்கவே தெரியலனாலும் காசு போட்டு ஒரு 10 படம் பண்ணிடுறது, எல்லா பக்கமும் கட் அவுட் வச்சு ரசிகர் நற்பணி மன்றம்னு வைக்கிறது. இல்ல குறைந்தபட்சம் ஒரு சீரியல் ஆக்டராவது ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் அப்படின்ற விஷயத்த அதிமுகவினர் சொல்லலாமா அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாரும் சொல்லலாம். ஏன்னா நீங்க சொல்றீங்க எல்லாரும் எங்களை வந்து விமர்சனம் பண்றது நியாயம். ஏன்னா ஒரு நடிகரால் துவங்கப்பட்ட கட்சியை சேர்ந்தவர்கள், நிறுவனர் தலைவர், அடுத்து ஒரு திரைப்பட புகழ்பெற்ற நடிகையாக இருந்தவரால் ஒரு வழிநடத்தப்பட்ட கட்சி, அவங்க பேசலாமா அப்படின்னு நீங்க கேட்கறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர்களுக்கும் தம்பி விஜய்க்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம், வேறுபாடு இருக்கிறது. புரட்சி தலைவர் ஏதோ நடிச்சாரு, டக்குன்னு அப்படியே கொஞ்சம் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கிறத பார்த்தாரு,
உடனே அரசியலுக்கு வந்தாரு, உடனே நான் சிஎம் ஆகணும்னு சொன்னாருங்கிறது இல்ல. அவர் 36-40 ஆண்டுகளாக தனது சிறு வயதிலிருந்தே முதல்ல காங்கிரஸ் பேரியக்கம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு, அப்புறமா போய் அப்படியே பழகி இருக்காரு, அப்புறம் கம்யூனிஸ்ட் அப்படியே தந்தை பெரியார் வந்து அப்படியே பேரறிஞர் அண்ணா கிட்ட வந்து நிலை பெற்றுட்டார். அப்புறம் அண்ணா பேர்லயே அது ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பவும் கூட ஒரு கணக்கு கேட்டு அநியாயம் நடந்திருக்கிறது, அதற்கு கேள்வி கேட்டுதான் அந்த கட்சியை ஆரம்பிச்சார். தலைவரை இன்டியூஸ் பண்ணாங்க, அவரை வந்து இல்ல நீங்க ஆரம்பிச்சே தீரணும்னு எல்லாம் பண்ணி சொல்லி ரொம்ப வற்புறுத்தி தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க. அவர்னால நல்லது அடைஞ்சவங்க எத்தனையோ பேர், அதையும் நம்பி யாராவது மிகப்பெரிய திராவிட கட்சிகளுள் ஒரு கட்சியா இன்னைக்கு இருக்காங்க, பிரதான எதிர்கட்சியா இருக்காங்க, அதிக முறை ஆண்டு இருக்காங்க அதிமுக. ஆமா, அந்த கட்சியே எங்களுக்கு போட்டியே இல்லைன்னு மட்டுப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போட்டு கொடுக்கறது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் முதல்ல என்ன சொன்னாங்க, 44 நாங்க வந்துருவோம், நாங்க எங்களுக்கு யாருமே இல்லைனா. இதெல்லாம் வந்து இன்றைய அந்த ஒரு ஒரு இப்படி இவ்வளவு சின்னதா இருக்கிற ஒரு குமிழிய இவ்வளோ பெருசா காட்டுறது, அது அப்படி பட்டா உடஞ்சு போயிடும். கலர் கலரா இருக்கும் பார்த்தா உங்களுக்கு சூரிய வெளிச்சத்துல. அப்படித்தான் அந்த தாவேகாவை பிரம்மாண்டப்படுத்தி காட்டினார்கள். இன்று அவங்களும் அங்கு தம்ம ஒரு தலைவர்னு இருக்கிறவருக்கே ஒண்ணும் இல்லை, அவருக்கு ஒண்ணும் தெரியாதுமா. இப்ப கூப்பிட்டு ஏதாவது ஒண்ணு கேட்டு பாருங்க, யாராவது ஒருத்தர் போய் நேத்து ஏதோ செயற்கூடு நடந்தது 2-3 நாளைக்கு முன்னாடி போய் கேட்டிருக்க வேண்டியதான இந்த கேள்வி எல்லாம். கேட்க கூடாதுன்னு பத்திரிகையாளருக்கு எந்த அது உண்மை, வர மாட்டேங்கிறாருல்ல, அங்க அவரோட பலவீனம் தெரியுது. ஓகே, he is not prepared, he is not qualified. அவர் வந்து டோட்டலி ஒரு ஒண்ணும் இல்லாத எழுதி கொடுத்ததை ஒப்பிடிச்சிட்டு போறவரை ஒரு தலைவரா நம்ம வச்சுக்க முடியுமா? 1 மணி நேரம் பெண்கள்லாம் விடுங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவேன் ஒரு மீட்டிங்ல, யாரும் எழுந்திருச்சு போகாத அளவுக்கு என்னால பேச முடியும். எங்கள் பொதுச் செயலாளர் பேசுகிறார், 150 தொகுதிகளுக்கு மேல பார்த்துட்டு வந்துட்டார், அத்தனை லட்சம் மக்களை பார்த்துட்டு வந்திருக்காரு நேரடியா அவங்களுடைய இடத்துல போய். நாங்க எதையும் இப்படி வீங்கி போன மாதிரி காமிக்கிறது இல்லை, எங்களாலே முடியும். தமிழ்நாடு முழுக்க நாங்களும் கூட்டம்னா எங்களுக்கு 20 என்ன, எங்களால இதுக்கு மேல கூட்டு காமிக்க முடியும். ஏன் வந்து இவருக்கு மட்டும் இப்படி வீங்க வைக்கிறோம்? விரலுக்கு தகுந்ததான் இருக்கணும். விரலுக்கு மேல இப்படி பபுள், இவ்வளோ பெரிய பபுளை ஊதி ஊதி காமிச்சீங்கன்னா, பலூனை ஊதுன்னு ஊதுனீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ஒரு இதுல சின்னது படுறப்ப படார்னு வெடிச்சிடும். அந்த நிலை தாவேகாவுக்கு வந்துருச்சு. தாவேகா தலைவர் தம்பி விஜய்க்கும் வந்துருச்சு. he is not at all a leader. Okay, he is really an actor still, and my leader எடப்பாடியார் is the real hero. இன்னும் பாருங்க, அதிமுகவையோ யாருமே வந்து குறைச்சு மதிப்பிடவே கிடையாது. அதிமுக இன்னைக்கு வரைக்கும் அதிக முறை ஆண்ட கட்சி தான். பட் அந்த கட்சியை இப்படி எல்லாரும் உதாசீனப்படுத்த மாதிரி பேசுறாங்க. பேசுனாங்க. இன்னைக்கு என்னாச்சு நிலைமை நீங்க பாத்தீங்களா? மதுராந்தகத்துல பிரைம் மினிஸ்டர் வந்தப்ப இருந்த மீட்டிங் எப்படி இருந்தது தெரியுமா? யாருடைய தலைமையில இந்த கூட்டணி அமைது நினைச்சிருக்கீங்க? முழுக்க முழுக்க அண்ணா திமுக. அதுக்குமே இவங்க எல்லாரும் திமுகவுக்கு வேண்டிய ஊடகங்கள்லாம் இல்ல டெல்லிக்கு அடிமை. அடிமையா இருக்கிறது நீங்கப்பா, நீங்க தான் போய் டெல்லியில ராகுல் காந்தி கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு இன்னொரு விளையாட்டு பையன், அவர்கிட்ட போய் பப்பு கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க திமுக வந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு, என்ன வேணாலும் அவங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கு, அவங்கள விட்டு என்ன வேணாலும் பேசுவாங்க. அது மாதிரிதான் இங்க தாவேகாவும் ஆரம்பிச்சாங்க. தாவேகானால இனி பெருசாலாம் வர அதிமுக கிட்ட இருந்து ஒரு அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல அறிக்கை ஒண்ணு வருது. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பனையூர் பண்ணையார், அப்புறம் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், டாக்டர் பட்டமே கொடுக்கலாம், நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு. நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்ங்கிறது என்ன? அதாவது எப்படி சொல்றது, நினைச்சதுதான் சரி, தான் நினைச்சதே தெரியும் இல்ல, அதெல்லாம் ரொம்ப கம்மி. அதாவது ஒரு கனவு உலகத்துல தன்னைத்தானே பெருசா நினைச்சுக்கிட்டு வாழ்ற மோசமான ஒரு சைக்கிக் கேரக்டர் அது. அதாவது அந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர்ல கூட இருக்கிறவங்க படாத பாடுபடுவாங்க. குடும்பத்துல யாராவது கூட இருக்காங்களா விஜய்க்கு? யாரையாவது அவரால் வச்சிருக்க முடியுதா? அது வந்து மிக பர்சனல் லைஃப் பேசுவோம். நீங்க வந்து பப்ளிக் லைஃப் வந்துட்டா பர்சனல் லைஃப் பேசுவோம். நீங்க ஆக்டரா மட்டும் இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்க, கூத்தடிங்க, எப்படி வேணாலும் இருங்க, நாங்க இவ்வளவு நாள் கேட்டோமா? இல்ல. ஆனா இப்போ நீங்க இவ்வளவு மோசமான ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு நீங்க வந்து எப்படி மக்களுக்கு ஊழலை பத்தியும் நியாயத்தை பத்தியும் தர்மத்தை பத்தியும் பேசுறது? உங்களுடைய அந்த ரசிகர் கூட்டத்துக்கு வேணா அது இனிமையா இருக்கலாம். சின்ன பசங்க பாவம், என்ன அவங்களுக்கு வேணா அது இனிமையா இருக்குமே தவிர, அரசியல்வாதியாக ஒரு தலைவராக, அதுவும் தன்னைத்தானே முதலமைச்சராக அப்படியெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனிதர்
நிச்சயமாக இந்த கேள்வியெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஓகே, இது வந்து நார்சிசிஸ்ட் கூட வாழ முடியாது யாரும். இல்ல இந்த ஒரு முரணை கண்டிப்பா கேட்கணும்னு நினைக்கிறேன். விமர்சிக்காம இருந்தாங்க அதிமுகவை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. விமர்சனம் செய்யறாரு, கடுமையான ஒரு எதிர்வினை அதிமுக தரப்புல இருந்து ஆற்றுறாங்க. அந்த எதிர்வினைக்கு பிறகு திரும்பவும் ஒரு மேடையில் ஆதவர்ஜுனா பேசுறாரு, சம்பந்தம் இல்லாம ஒரு கட்சியை நம்ம வந்து விமர்சனம் செய்துகிட்டு இருக்கோம், எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கோம். அதிமுக அவங்க களத்திலேயே கிடையாது, நம்மளுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுக. ஆதவர்ஜுனாவை எல்லாம் ஒரு ஆளாவே நான் நினைக்கல. பாவம், ஏதோ மாமனார் காசை வச்சு தனக்கும் ஒரு மரியாதை கிடைக்காதான்னு அங்கே எங்க அலைஞ்சிட்டு இருக்கிற தம்பி, விட்டுருங்க. ஸோ நம்ம பல்வேறு விமர்சனங்களை வச்சாலும் கூட களம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ நிறைய சர்வேக்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சமீபத்தில் கூட சி-ஓட்டர் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் மூலமாக பார்க்கும்போது வரக்கூடிய தேர்தலை சந்திக்கிறதுல திமுகவுக்கு 45%, திமுக கூட்டணிக்கு 45% வாக்குகள் இருக்கு அப்படின்னும், என்டிஏ கூட்டணிக்கு 33% அப்படின்னும், தாவேகாவுக்கு 15% வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த சர்வே கணிப்புகள் எப்படி பார்க்குறீங்க? சர்வேக்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப இதை பார்க்கறப்பவே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்கே நமது ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்து மேல, அதை கொஞ்சம் கூட கணக்கில் எடுத்துக்காம யாரோ உட்காந்து அவங்களே கணக்கு போட்டிருப்பாங்க. இல்ல அவருக்கு வேண்டிய அங்கங்கே இருக்கிற பெரிய அவங்க வந்து எல்லாவற்றுக்கும் ஒரு புனிதர்களா, எல்லாத்துக்கும் தாண்டினவங்களா எனக்கு தெரியல. இதை வந்து நம்ம இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நாள் இதுக்குன்னே பேசலாம். சி ஓட்டர் ஒருவேளை நான் தான் குறைச்சு மதிப்பிடுறேன்னா, இல்ல சி ஓட்டர்ஸ் உண்மையிலேயே குறைந்து போயிட்டாங்களாங்கிறத மே மாசம் இறுதியில நம்ம பேசிப்போம். அப்படியே மாறி வேணா இருக்கலாம் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் இது யாரு தாவேகா பத்தி நான் கமெண்ட் பண்ணல. அவங்க தான் 15 போட்டதே கம்மி. இதுல அவங்க தலையீடு இல்லைன்னு நினைக்கிறேன். சி ஓட்டர்ல இருந்திருந்தா அவங்களுக்கு இன்னும் எப்படி சொல்றது, ஆமா 25 இல்ல 30க்கு மேல போட்டிருப்பாங்க, இல்ல 40க்கு. திமுகவுடைய இது அவங்களுக்கு வந்திருக்கணும். இது வந்து திமுகவுடைய கரம் மட்டும்தான் இந்த இதுல இருக்கிற மாதிரி படுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி கடந்த காலங்களில் ஒரு நல்ல பேர் வாங்கினது தான் சி ஓட்டர். ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து உண்மை அல்ல, நிச்சயமாக உண்மை அல்ல. ஆளுங்கட்சி தனது ஆளுகின்ற இதை இழக்கிறப்ப தான் அவங்க ரியலா யாருன்னு தெரியும். அப்பதான் எல்லாருமே ஒரு நிலைக்கு வருவாங்க. அது வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக இருப்பதற்கு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அப்படி தான் நிறைய விஷயங்கள் அப்படித்தான் நடக்குது. அதனால நம்ம இப்போ அவசரப்பட வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும். ஒரு மூட்டையில ஒரு பீகாரா இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், பீகார்னு சொல்றது கொலை பண்ணவங்க கூட பீகாரியன்ஸ் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறதா நமக்கு தெரியல. ஆனா வந்து பீகார் எப்படி கனவுகளோடு வந்திருப்பார். ஒரு ஆண் குழந்தை, ஒரு அழகான சின்ன மனைவி, அவருக்கே வயசு 21, அங்க ஊர்ல பிழைக்க வழி இல்லாம எவ்வளவு தூரம் வந்து இங்க நம்ம எல்லாம் எப்படி பாத்துக்கிறோம். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே வட இந்தியாவில, உலக அளவுல நமக்கு எவ்வளவு கேவலம். இது வந்து அது இல்லாம நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல யார் அந்த சார்னு அவ்வளோ கேட்டுமே, யார் அந்த சார்னு ஊர் உலகத்தே தெரியுது. ஆனா நம்ம காவல்துறைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வாயவே திறக்கல. நம்ம காவல்துறை அதை பத்தி ஒண்ணுமே பண்ணல. எல்லாத்துக்கும் ஒரு மூடு வந்துடும். இப்ப அடுத்தது நடந்துருச்சு. அது அந்த பொண்ணு கொஞ்சம் மன வளர்ச்சி குறைஞ்ச பொண்ணு, பாவம் பாத்துக்க ஆள் இல்லாம, ஹஸ்பண்டையும் பாத்துருக்க மாட்டாரா இருக்கும். அது பாட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்து இங்க வச்சு அதெல்லாம் கேட்கறப்ப அது கதறி, அது மனசு எவ்வளவு ஒரு கற்பழிப்புங்கிறது எல்லாரும் என்னமோ ஒரு சாதாரண விஷயமா கடந்து போறாங்க. அப்படி இல்லை. அது வந்து ஒரு பெண்ணுடைய மனதை, அதுவும் சின்ன குழந்தைவெல்லாம் அப்படி பண்றாங்களே, அது பயந்து போயிடும். உள்ளுக்குள்ள ஒண்ணு அடிபட்டு போயிடும். எப்படி வாழ்வா? அது வந்து எப்பவுமே அந்த தாக்கம் வடுவா இருக்கும். வடு இல்ல, புண்ணாவே இருக்கும். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த எல்லாருமே போதை பழக்கம் எல்லாம், அது முழுக்க முழுக்க இந்த போதை மாத்திரைகளும் இந்த போதை வஸ்துகளும் தான் இன்னைக்கு தமிழகத்தை இவ்வளவு மோசமாக்கி இருக்கு. மக்கள் தெளிவாத்தான் இருக்கிறாங்க. எடப்பாடியாரை தவிர தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு எந்த வழியுமே வேற யாரும் இல்லை, அது வேற வழியும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப களம் எப்படி வேணா மாறும் அப்படின்னு சொல்றீங்க? எப்படி வேணா இல்ல, இப்படித்தான் மாறப்போகுது. அண்ணா திமுகவுக்கு தான் வரப்போகுது, திமுக வீட்டுக்கு போகுது. புரியுது. பொறுத்திருந்து என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்தடுத்து நேர்காணல இன்னும் விரிவா பேசும். நேரத்திற்கு நன்றி. வணக்கம்.